நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா, புதிய பாடத்திட்டத்தின்படி 100 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 10 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் கேட்குறாங்க. அதனால் கலைச்சொற்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலிகள் எல்லாமே 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து கலைச்சொற்களும் வந்து தனித்தனி காணொலிகளாக இருக்கும். இந்த காணொலியில் வந்து 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இனிவரும் காணொலிகள் வந்து கலைச்சொற்கள் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பாடப்புத்தகங்களும் இருக்கும். கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இருக்கிறது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிறது வந்து தனியாக ஒரு காணொலியாகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கலைச்சொற்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டபுளாக ஒரே மாதிரி இருக்கிற கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற அதை தனியாக ஒரு காணொலியாகவும் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த காணொலியில் வந்து 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்களை மட்டும் பார்ப்போம். முதல் இயலில் இருக்க கலைச்சொற்களை நம்ம பார்ப்போம். இதில் 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் மட்டும் ஒரு இயலுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு டாபிக் சம்மந்தமாக தான் இருக்கும். இந்த முதல் இயலில் இருக்கிற என்ன டாபிக்னால் வந்து பார்த்திங்கன்னா நூலகம் சார்ந்த கலைச்சொற்கள் மட்டும் இதில் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உறுப்பினர் கட்டணம். இது எளிமையாக இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 4 என்ன ஆப்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சந்தா கட்டணம், உறுப்பினர் கட்டணம் 4 கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே சற்றே குழப்பத்தில் ஏற்படுத்துகிறோம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபிக்ஷன்னா வந்து புனைவு, நான் ஃபிக்ஷன்னா வந்து புனைவு அல்லாத அப்படிங்கிறது இது எளிமையாக தான் நம்ம கேள்விப்பட்டது. பயோகிராஃபினா வந்து வாழ்க்கை வரலாறு அப்படின்னு தன்னோட வாழ்க்கை வரலாறு எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவோம். தானே எழுதுறது வந்து ஆட்டோபயோகிராஃபி. பயோகிராஃபி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது இருக்கணும். இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் வந்து தன் வரலாறு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் பயோகிராஃபினா வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வரலாறுன்னு இருக்கணும். ஆட்டோபயோகிராஃபினா தன் வரலாறு அப்படின்னு இருக்கும். ஆர்ச்சிவ் அப்படின்னா காப்பகம். ஆர்ச்சிவ்னா காப்பகம். தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் புதிய வார்த்தையாக இருக்குது. ஆர்ச்சிவ்னா காப்பகம் அப்படிங்கிறது இது நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கங்க. ஆர்ச்சிவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்பகம். மானுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்து பிரதி. இது நம்ம ஏற்கனவே சின்ன பாடப்புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்த்துருக்கோம். மானுஸ்கிரிப்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து பிரதி. இதுக்கு 4 ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா மானுஸ்கிரிப்ட்ஸ்னால் மனித கையெழுத்து, அதுக்கப்புறம் கையெழுத்து பிரதி, அதுக்கப்புறமா வந்து கையெழுத்து ஓவியம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அதனால் இந்த குழப்பத்துலேருந்து இப்போ நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போயிருங்க. மானுஸ்கிரிப்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து பிரதி அப்படிங்கிறது வரணும். பிரதிங்கிறது கட்டாயமாக வரணும். கையெழுத்து பிரதிங்கிறது வரணும். பிப்ளியோகிராஃபினா வாழ்க்கை வரலாறு. பிப்ளியோகிராஃபினா நூல் நிரல் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ ஒரு நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அனைத்து விதமான புத்தகங்களும் வந்து ஒரு சின்ன ரிஜிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா குறித்து வச்சுருப்பாங்க. அது என்னென்னா பிப்ளியோகிராஃபி, நூலுடைய நிரல். எந்தெந்த இடத்துல எந்தெந்த புக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நூல்களின் எண்ணிக்கை, நூல்களின் பகுதி வரையாக பிரிச்சிருக்கிற மாதிரி பிப்ளியோகிராஃபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூல் நிரல் அப்படிங்கிறத வந்து குறிக்குது. இந்த முதல் ஏழில் இருக்கிற நூலகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா எது நமக்கு புதுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ளியோகிராஃபிங்கிறது வந்து புதுமையாக இருக்குது. அதனால் கட்டாயமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆர்ச்சிவ்ங்கிறது வந்து காப்பகம். மானுஸ்கிரிப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து பிரதி. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் கட்டணம்னு வரணும். சந்தா உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் விட்டுருங்க. உறுப்பினர் கட்டணம் இது ரெண்டுமே வரணும். இரண்டாவது ஏழில் பார்த்திங்கன்னா இருக்கிற கலைச்சொற்கள் எல்லாமே தொடர்வண்டி நிலையம் சம்மந்தமானது, ரயில்வே ஸ்டேஷன் சம்மந்தமான கலைச்சொற்கள் பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை, ட்ரெயின் ட்ராக்னால் வந்து பார்த்திங்கன்னா இருப்பு பாதை, ரயில்வே சிக்னல்னால் தொடர்வண்டி வழிக்குறி. இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. என்னென்னா சிக்னல்னால் வந்து பார்த்திங்கன்னா சைகை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது வந்து வழிக்குறி. இப்போ ரயில் வந்து வந்துட்டுருக்குது, அதனுடைய வழியில் இருக்கிற குறிகள் சிக்னல் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மீன் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து ரெட் போட்டு தான் நிற்கணும், ஆரஞ்சு போட்டுனா புறப்பட தயாராக இருக்கணும், க்ரீன் போட்டால் வந்து வண்டி வந்து போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல்லாம் காட்டுறது வந்து ரயில்வே சிக்னல் அப்படிங்கிறது. அது வந்து தொடர் வண்டி வழியில் இருக்கிற சிக்னல், வழியில் இருக்கிற குறி அப்படிங்கிறதுனால வந்து ரயில்வே சிக்னல்ங்கிறது தொடர் வண்டி வழிக்குறி அப்படிங்கிறது வந்திருக்கு. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா வந்து பயணச்சீட்டு ஆய்வாளர். இன்ஸ்பெக்டர்னா ஆய்வாளர், டிக்கெட்னா பயணச்சீட்டு. எளிமையாக இருக்குது. லெவல் கிராசிங்னா வந்து இருப்பு பாதையை கடக்கும் இடம் அப்படின்னு ஒன்று. இது வந்து எளிமையாக இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் வந்து மாநகர் தொடர்வண்டி அப்படின்னு பேர். மாநகர் தொடர்வண்டி. மெட்ரோனா வந்து மாநகர், ட்ரெயின்னா வந்து தொடர்வண்டி. எளிமையாக இருக்குது. இப்போ தொடர்வண்டி நிலையம் சம்மந்தமான கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமானதாக வந்து நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வழிக்குறி அப்படிங்கிறது வந்து வரணும். சிக்னல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ், தொடர்வண்டி விளக்குகள் அப்படின்ற மாதிரி கூட ஆப்ஷன் வரலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தொடர்வண்டி வழிக்குறிங்கிறது தான் வந்து சரியான ஆப்ஷன். அதை போட்டிங்கன்னா மார்க் வரும். மற்றபடி எல்லாமே எளிமையாக இருக்குது. இப்போ அடுத்த கலைச்சொற்களுக்கு போவோம். இந்த ஏழில் வந்து பார்த்திங்கன்னா உணவகம் சார்ந்த கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த உணவகத்தில் சார்ந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா லாபினா ஓய்வு அறை. அடுத்தது செக் அவுட்னா வந்து வெளியேறுதல். அடுத்தது டிப்ஸ்னால் வந்து சிற்று ஈகை அப்படின்னு இருக்குது. ஈகைனா வந்து ஒருத்தருக்கு தானமாக கொடுக்குறது. அது வந்து சிற்று ஈகைனா வந்து
டிப்ஸ் அப்படின்னு வந்து அழைக்கிறோம். தமிழில் வந்து டிப்ஸு, இங்கிலீஷில் வந்து டிப்ஸ்னால் தமிழில் வந்து சிற்றீகை அப்படின்னு பொருள். அடுத்தது மினி மீல்ஸ்னால் வந்து சிறு உணவு, அதை வந்து இணைத்து வந்து சிற்றுணவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த உணவகம் சார்ந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுமையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ், அதே மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரியான 4 ஆப்ஷன்கள் வரலான்னு பார்த்திங்கன்னா கொடைன்னு இருக்கும், ஈகைன்னு இருக்கும், சிற்றீகைன்னு இருக்கும், பணியாளர் கொடைன்னு கூட இருக்கும். அதனால் இந்த 4 ஆப்ஷன் போட்டு நம்மளே ஈஸியாக குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சிற்று ஈகை, சிறிய ஈகை அப்படிங்கிற மாதிரி சிற்றீகை அப்படிங்கிறது தான் வந்து டிப்ஸு. அடுத்து வந்து லாபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வறை, செக் அவுட்டுங்கிறது வெளியேறுதல். இது எளிமையாக இருக்குது. அடுத்த 7ல் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம். வானூர்தி நிலையம் சார்ந்த கலைச்சொற்களை இப்போ நம்ம பார்ப்போம். அரைவல்னால் வருகை, டிபெச்சர்னால் புறப்பாடு அப்படின்னு முடிக்கும், புறப்பாடுன்னு முடியணும், புறப்படுதல் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கக்கூடாது, புறப்பாடுன்னு முடியணும். கன்வேயர் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊர்திப்பட்டை அப்படிங்கிறது தமிழ் படித்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் என்ன இருக்கலாம்னா நகரும் பட்டை, பொருட்களை கடத்தும் பட்டை, ஊர்ந்து வரும் பட்டை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்மளே ஈஸியாக வந்து குழப்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்வேயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்வேயருங்கிறது நகர்த்துறது அப்படிங்கிற பொருளில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊர்திப்பட்டை அப்படிங்கிறது வந்து போடணும், பெல்ட்னா பட்டை ஓகே, கன்வேயர்னால் ஊர்திப்பட்டை, ஊர்ந்து வந்து போகிற மாதிரியான மீனிங்கில் வருது, ஊர்திப்பட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கட்டாயமாக இது வந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, குழப்பமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்வேயர் பெல்ட்னா ஊர்திப்பட்டை தான் சரியானது. அடுத்து டேக் ஆஃப்னா வானூர்தி கிளம்புதல் அப்படிங்கிற பொருள், இது நமக்கு எளிமையாக இருக்குது. பாஸ்போர்ட் மற்றும் விசா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தெளிவான விளக்கம் பார்க்கலாம். பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து எந்த நாட்டில் இருக்கமோ அந்த நாட்டில் வந்து சொந்த நாடோ அந்த நாடு வந்து நமக்கு கொடுக்குறது வந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிறது. பாஸ்போர்ட் வந்து கடந்து செல்கிறதுக்கான ஒரு ஆவணம் பாஸ்போர்ட்டுங்கிறது. அடுத்து நுழைவு இசைவு விசா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறீங்க. இப்போ கடவுச்சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு போகிறோம். அந்த அமெரிக்காவிலேருந்து நமக்கு கொடுக்குற அனுமதி சீட்டு இசைவு சீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விசா. இந்தியாவில் நமக்கு தரது வந்து பார்த்திங்கன்னா கடந்து செல்கிறதுக்கு உதவுறதுனால கடவுச்சீட்டு. அவங்க வந்து அமெரிக்காவில் வந்து நமக்கு நுழைவதற்கு இசைவு அனுமதி தராங்க, அதனால் நுழைவு இசைவு. இது வந்து பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து கடவுச்சீட்டு, நுழைவு இசைவுங்கிறது வந்து விசா அப்படின்னு அழைக்கிறோம். டொமஸ்டிக் ஃப்ளைட்டுங்கிறது உள்நாட்டு வானூர்தின்னு அழைக்கப்படுது. இது எளிமையாக இருக்குது. இந்த வானூர்தி நிலையம் சார்ந்த கலைச்சொற்களில் எது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுறது புதுமையான வார்த்தையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறது ஊர்திப்பட்டை அப்படிங்கிறது தான் வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் எளிமையாக இருக்குது. அடுத்த கலைச்சொற்களுக்கு போவோம். இந்த இயலில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் சார்ந்த கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். அஃபிடவிட்னா வந்து ஆணை, உறுதி, ஆவணம். அஃபிடவிட்னா வந்து பார்த்திங்கன்னா ஆணை, உறுதி, ஆவணம் அப்படின்னு 3 வார்த்தைகள் வந்து சேர்ந்துருக்கு. இது நீங்கள் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும். புதுசாக இருக்குது அஃபிடவிட். இது நீதிமன்றம் சார்ந்தவங்களுக்கு எளிமையாக தெரியும், மற்ற பொதுமக்களாகி நாம் வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அஃபிடவிட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆணை, உறுதி, ஆவணம் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். புதிய வார்த்தையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலிகேஷனை வந்து சாட்டுரை. அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை, குற்றச்சாட்டு உரை அப்படிங்கிற மாதிரி. அவங்க மேலே அலிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் ஏதாவது இருக்குது, அந்த இது வந்து சாட்டுறது அப்படிங்கிற மாதிரி சாட்டுரை அப்படிங்கிற பொருள் வந்திருக்கு. அலிகேஷன்னா வந்து இதுக்கான ஆப்ஷனில் வந்து குற்ற உரை, அதுக்கப்புறமா வந்து பிரதிவாதி உரை அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம், வாத உரை அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். இதுக்கு வந்து எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க கட்டாயமாக. அலிகேஷன்னா சாட்டு உரை, சாட்டும் உரை, சாட்டு உரை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தர் மேலே நம்ம அலிகேஷன் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, குற்றத்தை சாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி, சாட்டும் உரை அப்படிங்கிற மாதிரி, சாட்டு உரை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கட்டாயமாக ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை அப்படின்னு பொருளை கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீனல் கோட்னா தண்டனை சட்ட தொகுப்பு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே தண்டனை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது விதமான இன்னொரு வார்த்தை நமக்கு இருக்குது. இதையும் நம்ம கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கோம். கன்விக்ஷன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்டனை. ஜூரிடிக்ஷன் அப்படின்னா அதிகார எல்லை, இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நம்ம படிச்சிருப்போம். ஜூரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகார எல்லை. அடுத்தது பிளைன்டிஃப்ங்கிறது வாதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது புது விதமான இருக்குது. நீதிமன்றம் சார்ந்த கலைச்சொற்களில் இது வந்து ரொம்ப முக்கியமானது, புது விதமாக இருக்கிறதுனால கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளைன்டிஃப்னா வாதி. இப்போ ஓகே, என்ன 4 ஆப்ஷன் என்ன கொடுக்கணும், வாதி, பிரதிவாதி, அதுக்கப்புறம் வந்து சாட்சி அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். பிளைன்டிஃப்னா வந்து பார்த்திங்கன்னா வாதி. நீதிமன்றம் சார்ந்த கலைச்சொற்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான புதுவிதமான வார்த்தைகள்லாம் நிறையா இருக்குது. பிளைன்டிஃப்ங்கிறது வந்து வாதி, இதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்விக்ஷன்ங்கிறது தண்டனை. அடுத்தது அலிகேஷன்னா வந்து சாட்டுரை. அஃபிடவிட்டுங்கிறது வந்து ஆணை, உறுதி, ஆவணம். இதெல்லாம் வந்துமே 4மே வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது, கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கலைச்சொற்களுக்கு போவோம். இந்த இயலில் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறை சார்ந்து இருக்குது, இதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கோம். ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலைஞன். ஆனால் இது சின்ன பாடப்புத்தகங்கள் வந்து ஆர்ட்னா கலை, ஆர்டிஸ்ட்னா கலைஞர் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இப்போ 12ஆம் வகுப்பு புது பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்தாலும் நமக்கு சரி தான். ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் வந்தாலும் சரி தான், கலைஞர் வந்தாலும் சரி தான். அடுத்து போவோம். அனிமேஷன் அப்படின்னா இயங்கு படம்.
அனிமி அப்படின்னாவே வந்து இயக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொருள். இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் வந்து கருத்து படம், கேலி சித்திரம், குழந்தைகளுக்கான படம், இயங்கு படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 3 வந்து நமக்கு பொருந்துகிற மாதிரியே தெரியும். ஆனால் இயங்கு படம்ங்கிறது பொருந்தாத மாதிரியே தெரியும். ஆனால் அனிமேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்ங்கிறது பார்த்திங்கன்னா இயங்கு படம்ங்கிறது தான் வந்து சரியானது. இதை நீங்கள் கட்டாயமாக ஞாபகம் வச்சுங்க. குழப்பதற்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நியூஸ் ரீல் அப்படின்னா செய்தி படம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 4 ஆப்ஷன் வந்து செய்தி காணொலி அப்படின்னு வரலாம், செய்தி குறுங்காணொலி அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஏன்னா ரீல்ஸுங்கிறது வந்து இப்போ நமக்கு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த ரீல்ஸுங்கிறது வந்து சின்னதாக ஒரு 10 நிமிஷம், 1 நிமிஷம், 3 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது. அதனால் குறுங்காணொலின்னு வரலாம், செய்தி காணொலின்னு வரலாம். அதனால் வந்து ரொம்ப கவனம் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் குடிக்கணும். செய்தி படம்ங்கிறதா வரணும், காணொலிங்கிறத வரக்கூடாது. நியூஸ் ரீல் அப்படின்னா செய்தி படம்ங்கிறதா வரணும். சரியா? அடுத்தது சினிமோட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. கேமராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவு செய்யும் கருவி. சினிமோட்டோகிராஃபிங்கிறது ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னா சவுண்ட்னா ஒளி, எஃபெக்ட்னா வந்து விளைவு அப்படிங்கிறது தமிழ் படுத்தியிருக்காங்க. எளிமை அழகாக இருக்குது. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் அப்படின்னு பொருள். இது எளிமையாக இருக்குது. ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. திரைத்துறை சார்ந்த கலைச்சொற்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கடினமானது, அதாவது குழப்பற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா நியூஸ் ரீல் வந்து இருக்கும், செய்தி படம்ங்கிறது வரணும். அடுத்து அனிமேஷன் அப்படிங்கன்னா இயங்கு படம் அப்படிங்கிறது தான் வரணும். கேலி சித்திரம், குழந்தைகளுக்கான படம், அதுக்கப்புறம் கருத்து படம்ங்கிறதுலாம் வரக்கூடாது. அனிமேஷன்னா இயங்கு படம்ங்கிறது தான் வரணும். ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவின் கலைஞர்னு வரணும். கலைஞர் இருந்தாலும் சரி தான், கவின் கலைஞர் இருந்தாலும் சரி தான். இப்போ அடுத்த கலைச்சொற்களுக்கு போவோம். இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா வங்கி சார்ந்த கலைச்சொற்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். டெபிட் கார்டுனா வந்து பார்த்திங்கன்னா பற்று அட்டை அப்படின்னு பேர். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. அடுத்து கிரெடிட் கார்டுன்னு வந்துச்சுன்னா வந்து கடன் அட்டை அப்படிங்கிற மாதிரி பேர். அடுத்து டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட்னா வந்து பார்த்திங்கன்னா கேட்பு அப்படிங்கிற மாதிரி பொருள். டிராஃப்ட்னா வந்து வரைவோலை. டிராஃப்ட்னா வரைவோலை. அழகாக தமிழ் படுத்திருக்காங்க, எளிமையாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் என்ன வரும்? கேட்பு வரைவோலை அப்படிங்கிறதுக்கு பதிலாக காசோலைன்னு வரும், வரைவோலைன்னு வரும். இந்த மாதிரி காசோலைங்கிறது அதிகமாக நம்ம கேள்விப்படுத்திருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். அது வந்து செக் அப்படிங்கிறதுக்கு வந்து காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வந்து வரைவோலை. கேட்பு வரைவோலைங்கிறது தான் சரியானது. அடுத்து நம்ம போவோம். வித்ட்ராவல் ஸ்லிப். வித்ட்ராவல்னால் வந்து திரும்ப பெறுதல் அப்படின்னு பொருள். ஸ்லிப்னா வந்து படிவம். எளிமையாக இருக்குது. வித்ட்ராவல்னால் திரும்ப பெறல் படிவம். டெல்லர் அப்படின்னா விரைவு காசாளர் அப்படின்னு பொருள். விரைவாக வந்து நமக்கு காசு கொடுக்குறாங்க. கேஷியர்னால் வந்து வெறும் காசாளர். டெல்லர் அப்படின்னா விரைவாக வந்து நமக்கு காசு தராங்க, விரைவு காசாளர். இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. டெல்லர்னாவே விரைவு காசாளர்னு வரணும். அடுத்தது மொபைல் பேங்கிங்னா அலைபேசி வழி வங்கி முறை. எளிமையாக இருக்குது. அடுத்தது இன்டர்நெட் பேங்கிங்னா வந்து இணைய வங்கி முறை. எளிமையாக இருக்குது. இப்போது இந்த வங்கி சார்ந்த கலைச்சொற்களில் நமக்கு சற்று குழப்பத்தை ஏற்படுத்துறது என்னென்னா, டெல்லர் வந்து பார்த்திங்கன்னா வரைவு காசாளர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் ஸ்லிப்னா திரும்ப பெறல் படிவம். அடுத்து டிமாண்ட் டிராஃப்ட்னா வந்து கேட்பு வரைவோலை வரணும், காசோலைங்கிறதெல்லாம் வரக்கூடாது. அடுத்த கலைச்சொற்களுக்கு நம்ம போவோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக பொருள்கள் சார்ந்த கலைச்சொற்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாம்ப் பேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மை பொதி. ரொம்ப எளிமையாக அழகாக தமிழ் படுத்திருக்காங்க. ஸ்டாம்ப் பேடுனா வந்து மை பொதி. இப்போ வந்து சீலில் வந்து ஒரு ஸ்டாம்ப் பேட் மையை வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம தொட்டு நம்ம சீல் அடிக்கிற மாதிரி இருக்கிறது அமைப்பு வந்து ஸ்டாம்ப் பேடு. இது வந்து பார்த்திங்கன்னா மை பொதிஞ்சிருக்கு. அந்த ஸ்டாம்ப் பேடில் வந்து மை பொதிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக தமிழ் படுத்திருக்காங்க. இந்த ஸ்டாம்ப் பேடுக்கு வந்து 4 ஆப்ஷனாக என்ன கொடுக்கலாம்னா, ஸ்டாம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் வில்லை அப்படிங்கிறது வந்து பொருள். அஞ்சல் வில்லை அட்டை அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். அஞ்சல் வில்லை தொகுப்பு அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மை அட்டை அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். அதனால் இது நீங்கள் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். ஸ்டாம்ப் பேடுங்கிறது ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதனால் பயன்பாடு புரிஞ்சிங்கன்னா வந்து எளிமையாக இருக்கும். மை பொதிஞ்சிருக்கிற இடம் தான் வந்து ஸ்டாம்ப் பேட். மை பொதி அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. அடுத்தது ஸ்டேப்லர் அப்படின்னா வந்து கம்பி தைப்பு கருவி. ஸ்டேப்லர் எவ்வளோ அழகாக தமிழ் படுத்தியிருக்காங்க பாருங்கள். கம்பி தைப்பு கருவி. கம்பி மூலிமா வந்து தைக்கிறது. கம்பி தைப்பு கருவி எளிமையாக இருக்குது. ஃபோல்டர் வந்து மடிப்புத்தாள். மடித்து தரது வந்து மடிச்சிருக்கிற ஒரு தாள் தான் வந்து ஃபோல்டர். அது வந்து எளிமையாக இருக்குது. அடுத்தது ஃபைல் அப்படிங்கிறது வந்து கோப்பு. எளிமையாக இருக்குது. ரப்பர் ஸ்டாம்ப் வந்து இழுவை முத்திரை. இது வந்து கொஞ்சம் குழப்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா ஒரு சீல் வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் வந்து ரப்பர் ஸ்டாம்ப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இழுவையாக இருக்கும், இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் இழுவை முத்திரை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இரேசர் அப்படிங்கிறது அழிப்பன். ரொம்ப எளிமையாக நமக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். ரப்பர் ஸ்டாம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் வந்து இழுக்கும் தன்மையுடையது இழுவை. ஸ்டாம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முத்திரை அப்படிங்கிற பொருளில் தமிழ் படுத்திருக்காங்க. ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை. இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் பேடு, ரப்பர் ஸ்டாம்ப், இது ரெண்டு தான் வந்து இதில் வந்து முக்கியமானது. அலுவலக பொருட்களில் இருக்கிற கலைச்சொற்களில் முக்கியமான இருக்கிறது வந்து ஸ்டாம்ப் பேடு வந்து மைப்பதி, ரப்பர் ஸ்டாம்ப் வந்து இழுவை முத்திரை. இதுதான் வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது. அதனால் கட்டாயமாக நீங்கள் படிச்சிங்க. கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
இந்த காணொலியில் இதுவரைக்கும் நம்ம 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் முழுவதும் பார்த்துட்டோம். இனி வரும் காணொலிகள் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிற குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மிக முக்கியமாக உள்ள கலைச்சொற்களின் தொகுப்பு ஒரு காணொலியாகவும், அதுக்கப்புறம் ரிலேட்டபுளாக இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கிற சற்று குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிற கலைச்சொற்களை வந்து இன்னொரு காணொலியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனைத்து காணொலிகளும் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் வந்து 10 மார்க்கு வந்து எளிமையாக எடுக்கணும், அதே மாதிரி சரியாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துடன் வந்து உருவாக்கப்பட்டது. அதனால் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.